பிறப்பு ஜாதகம் பேசும் பேசாதுங்கிறது அது என்ன லாங்குவேஜ்ல பேசும், அதுக்கு வாய்மொழி என்ன, செவித்திறன் என்ன, ஜோதிடர்களுடைய லாங்குவேஜ் அப்படி லாங்குவேஜ் பேசும். தான். நீங்களும் அப்படியே கேக்குறீங்கல்ல, அதான் நினைச்சேன் இவ்வளவு பேரு பாக்குறீங்களே அப்படின்னு. ஜோதிடத்துல ஜாதகம் எல்லாம் பேசாதுங்க, இண்டிகேட் பண்ணும். ஓகேங்களா, கிரகங்கள் இங்க இருக்குது, அதனால இது வரும். 4 மணிக்கு ஏசிசி பெல் அடிப்பாங்க, அப்போ 2ஆம் நம்பர் பஸ் போகும் அப்படிங்கிறது தான் வந்துட்டு இண்டிகேஷன் மட்டும்தான் கிரகங்களோட அமைப்பு. பிளஸ் ஜாதகம் பேசுறது, கூவுறது, பாடுறது என்ன வேணா வச்சுக்கலாம். அண்ட் தென் ருது ஜாதகமும் பிறப்பு ஜாதகத்திலேயே நம்ம தலையா காலா மூச்சு விடுறதா பேசுறதா அழுகிறதா நர்ஸ் கொடுத்த டைமா இல்லை வெளியில நாங்க பேரண்ட்ஸ் குறிச்சு வச்ச டைமான்னு சொல்லி அதுலயே இவ்வளவு குழப்பம் இருக்கு. ருதுவான டைமை நம்ம இப்படி சொல்ல முடியும். பெண்ணா நீங்க புரிஞ்சுக்க முடியும். ஒரு பெண்ணுக்கே அந்த குழந்தைக்கே வந்து எப்ப ருதுவானோங்கிறது தெரியாது. கரெக்டுங்களா? ஸோ அது எப்போ பார்க்குறோமோ, நம்ம பெரியவங்க பார்த்து சொல்கிறோமோ, அப்போ தான் அது பயந்துட்டு என்னமோ ஏதோன்னு இருக்கிற காலகட்டத்தில் அதுக்கான அக்யூரேட் டைம் எல்லாம் பார்க்க முடியாது. அப்படியே அது பார்த்தாலும் அது எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம்? நான் எக்ஸாம் எழுத போகிற டைம் வந்து ஒரு ஜாதகம் எழுதலாம். நான் வேற ஏதாவது ஒரு வீடு கட்டுற டைமுக்கும் தான் ஜாதகம் எழுதலாம். அது மாதிரி இயற்கையாக நடக்க போகிற ஒரு பெண் வந்து ருதுவாகிறதுக்கு அந்த டைமில் ஒரு கிரக அமைப்புகள் வானியில் நடந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ அதுக்குமே அந்த பெண்ணோட ஜாதகம் பிறப்பு ஜாதகம் பேசாது, ருதுவான ஜாதகம் பேசணும்னாலும் எடுக்க வேண்டியதே இல்லைங்க. ருதுவான டைமும் அக்யூரேட்டாக யாராலும் எடுக்க முடியாதுங்க.